அழைப்போம். பிரதர் மகேந்திரன் Praise வந்து உங்க God. வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Amen. Thank you, Sister Rajani Alangamani. God bless you. God bless you too. ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே, சங்கம வானொலியின் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே சுவாமி, ஒரு தேவனுடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தையை கொடுக்க கிருபை செய்து அந்த கிருபைக்காக நன்றி. ஐயா, அந்த வார்த்தைகளை பேசும்போது நீர் என்ன மரத்தில் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, நாளைய தினத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே 8:30 மணிக்கு சுவாமி 2 ஊழியக்கார் பாஸ்டர் பத்மஜன், பாஸ்டர் கெஸ்ட்ரோன் இருவரும் ஆண்டவரே நாளைய தினத்திலே 8:30 மணிக்கு வந்து கலந்து கொள்ள போகிறார்கள். புதிய முதல் தடவையாக ஊழியர்கள் வந்து ஆராதனை செய்து ஒரு மத்தியானம் படிக்க போகிறார்கள். சுவாமி ஐயா, அந்த ஊழியத்தினை ஆசிரியத்தை தந்திட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலியின் சத்தத்தை எங்கே கேட்கிறார்களோ தாழ்ந்த பிள்ளைகள் தாங்களும் வந்து தாழ்ந்தை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சியை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக தொடர்ந்து இலங்கையில் மட்டுமல்ல மற்ற நாடுகளிலிருந்து தேவ செய்திகள் பாடல்கள் கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே தேவ செய்தியின் தலைப்பு, உன் முகத்தை தேடுவேன் கர்த்தாவே, உன் முகத்தை தேடுவேன் கர்த்தாவே. இதுக்கு எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 27:8. சங்கீதம் 27:8 என்ன சொல்றது? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு மன்றாடும் ஜெப வீரன் தான் தாவீது. தகப்பனிடம் உரிமையோடு கேட்கும் புத்திர சிவாரம் பிள்ளைக்கு உண்டல்லவா? தகப்பனே, நான் உமது முகத்தை உமது வார்த்தையின்படியே தேடுகிறேன். உமது முகத்தின் ஆசீர்வாதங்கள் என்மேல் பொழிந்தருளும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. தாவீதின் இந்த ஜெபம் உருகாத உள்ளத்தை உருக வைக்கிறது. பாருங்கள், சிறு குழந்தை தகப்பனம் கேட்கிற, அப்பா லீவு நாளில் என்னை மிருக காட்சி சாலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொன்னீர்களே, கூட்டிக் கொண்டு போங்கள். அப்பா, நான் இந்த வருடம் பரீட்சையில் தேறிவிட்டால் பொது துணி வாங்கி தருவேன் என்று சொன்னீர்களே, வாங்கி தாருங்கள் அப்பா என்று மழலை குறையில் தகப்பனின் வாக்குறுதியை நினைவூட்டி கேட்கும்போது இறங்காத நெஞ்சுண்டோ, உருங்காத தகப்பனுண்டோ? தேவ பிள்ளைகளே, இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நேரத்தில் கேட்டுக்கொண்ட சனமே, மறு உழைப்புல கேட்கிற பிள்ளைகளே, யூடியூப்ல கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் ஒத்தாசைகள் எல்லாம் கர்த்தருடைய முகத்திலிருந்து இறங்கி வருகின்றன. உங்கள் இருதயம் தேவனோடு உடன்படிக்கை செய்யட்டும், அவர் முகத்தை தேடட்டும். அதிகாலை வேளையிலே வேதங்களை வாசித்து அவர் முகத்தை தேட வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் முகத்தை தேட வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் முகத்தை தேட வேண்டும். தேடும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். சங்கீதம் 145:15 சொல்லுறது, எல்லா ஜீவன் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நாங்கள் நமது முகத்தை தேடுகிறோம். பாருங்கள், வான மண்டலத்திலுள்ள சகல கிரகங்களும் கோலங்களும் அவரையே நோக்கி சுழன்று கொண்டிருக்கிறது. அதனதன் பாதையிலே செம்மையாய் ஓட கர்த்தர் கிருபை செய்கிறார். சங்கீதம் 19:1 என்ன சொல்லுகிறது? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவுகள் அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. பாருங்க, கேரூபிங்கள் சேராபியங்கள்
தேவதூதர்கள் அவரை நோக்கி இருக்கிறார்கள். கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குறவராய் இருப்பதாக என்று கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி தமது கட்டளை கொடுத்தார். இன்னும் ஒரு கூட்டம் கர்த்தரை தேடுகிறது. ஆனால் தவறான இடத்தில் தேடுகிறார்கள். சாஸ்திரிகள் இயேசுவை தேடி ஏரோது அரண்மனைக்கு போனார்கள். மரியாளும் யோசப்பும் பண்டிகைக்கு செல்லும் ஜனத்தண்டை தேடினார்கள். மதனோ மரியாள் கல்லறையில் போய் குருளவரை தேடினார். இன்றும் தேவன் புண்ணிய ஸ்தலங்களிலும் இயற்கையை மனிதன் தேட முயற்சிக்கிறான். இன்று அநேகர் உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளாமல் விக்கிரங்களுக்காக ஓடுகிறார்கள். அங்கே ஓடுகிறார்கள், அந்த கோயிலுக்கு போகிறார்கள், அந்த குளத்தில் குளிக்கிறார்கள், அதிகமாக பணத்தை செலவித்து வெளியிடங்களில் கோயிலுக்கு போகிறார்கள். வேறு சிலர் உலக ஒத்தாசைகளையும் சொகுசான வசதிகளையும் தேடுகிறார்களே தவிர கர்த்தருடைய முகத்தை தேடுகிறார்கள் என்று அநேக குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். பணத்துக்கு தான் முக்கியமாக முதல் கொடுப்பார்கள். இரண்டாவது கௌரவத்துக்கு முக்கியம் கொடுப்பார்கள். என்னுடைய வீட்டுக்கு முக்கியம் கொடுப்பார்கள். சில வாகனங்களில் முக்கியம் கொடுப்பார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் சீக்கிரம் ஒளிந்து விடும். கர்த்தருடைய முகத்தை தேடும் போது வரும் ஆசீர்வாதங்கள் என வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய முகத்தை தேடும் போது வரும் ஆசீர்வாதங்கள் என்ன? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது காலை மதியம் மாலை ஆராதித்து துதித்து தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? முகத்திலிருந்து வரும் ரட்சிப்பு. சங்கீதம் 80:19 சொல்லுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எசாயா 5:22 சொல்லுது, பூமி நெல்லியங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. என்ன ரட்சிப்பை கர்த்தர் எவ்வளவு எளிதாக்கி தருகிறார் பார்த்தீர்களா? அன்று வனாந்திரத்திலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அதை நோக்கி பார்த்தவர்கள் அனைவரும் பாம்பின் விஷத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். இன்று உயர்த்தப்பட்ட தேவகுமாரனுடைய முகத்துக்கு நேராக நம் உள்ளத்தை ஏறெடுத்து நோக்கி பார்க்கும்போது இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். லூக்கா 19:9 வாசித்து பாருங்கள். சகோதரன் வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது எப்படி? கிறிஸ்துவின் முகத்தை தேட அவன் தீர்மானித்தான். சகைவு எப்படியாவது ஆண்டரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும், அதுதான் அவனுடைய ஆசை. கூட்டங்களுக்கு போனால் அவனாலே பார்க்க முடியாது. காரணம், அவன் குள்ளன். அப்போ கூட்டங்களை யாரும் தூக்கி பிடிக்க வேணும், அல்லவனா சகையை ஆண்டரை பார்க்க முடியாது. குள்ளனுக்கு நரி புத்தி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன செய்தான்? காட்டாத்தி மரத்தில் இருந்தான். காட்டி மரத்தில் இருந்தா எல்லாம் தெரியும். இந்த உலக அநேக தேசங்கள் தெரியும். என்ன காட்டாத்தி மரத்தில் இருந்தான் பாருங்கள். அவனுடைய காரணம், ஆண்டவரை தேடினான், வாஞ்சியோடு தேடினான். அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி உருவம்னு பார்க்க வேண்டும், வாஞ்சியோடு தாகத்தோடு அந்த மரத்தின் மேல் ஏறினான், ரசிக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே யோசபாத் என்ற ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய மோவாபியரும் அம்மோனியரும் புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு உருவப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணத்திலிருந்து கர்த்தரை தேட வந்தார்கள். பாருங்கள், யோசபாத் அரசனுடைய அவன் கர்த்தருடைய முகத்தை தான் பார்த்தான். மற்ற அரசர்களை பார்க்கவில்லை, தன்னுடைய சேனையை பார்க்கவில்லை, தன்னுடைய பணத்தை பார்க்கவில்லை, கர்த்தருடைய முகத்தை தான் பார்த்தான். 2:4-20-22 அன்றைய தினமே கர்த்தர் விரோதிகளுக்கு ஒருவருக்கு ஒருவர் எழும்ப பண்ணினார்.
அவர் வெட்டென்று விழுந்தார்கள். இவ்விதமாய் கர்த்தர் இஸ்ரவேலை பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஜெபித்தாங்க. ஆண்டவருடைய முகத்தை பார்த்து எல்லோரும் ஒருமனப்பட்டு விவாதித்து ஜெபித்தார்கள். ஜெபித்துக்கு என்ன நடக்கும்? ஜெபம் செய்ய 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 அங்கே வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் போராட்டமா? இரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உண்டா? இரட்சிக்கப்படாத கணவன் மனைவி சண்டையிட்ட வண்ணமா இருக்கிறீர்களா? ஒன்று செய்யுங்கள். கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். இரட்சிக்கிறவர் கர்த்தர். அவர் நிச்சயமாய் மனதுக்கு இரட்சிப்பார். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஊழியம் செய்கிறோம். சங்கம வானொலியினூடாக, நித்திய வெளிச்சத்தினூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஊழியம் செய்கிறோம். எத்தனை பேர் கேட்கிறார்கள். இலங்கையிலிருந்து அநேகர் கேட்டு, ஐயா நாங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஓடி வருகிறார்கள். காரணம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன சிறு கூட்டம்தான். எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நாங்கள் தாளத்தை கொடுக்கிறோம், நேரத்தை கொடுக்கிறோம், முழு இருதயத்தை கொடுக்கிறோம். தாளத்தை கொடுக்கணும். சத்தம் உலகம் கேட்டு நாடகத்தில் வருகிறாள் 2 ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண. காரணம் யார்? காரணம் என்ன? எங்களுடைய ஜெபம். நாங்கள் தேவனுடைய முகத்தை சங்கம வானிலை தேடும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக, முகத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள். முதலாவது பார்த்தோம், முகத்திலிருந்து வரும் ரட்சிப்பு. 2வதாக, முகத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். சங்கீதம் 67 அருமையான வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். பாருங்கள், ஆசீர்வாதத்துக்காக எங்காவது இதாக இருக்கிறார். வறண்ட நிலம் மழைக்காக இயங்குகிறது. பிள்ளைகள் பெற்றோர் அன்புக்காக இயங்குகிறார்கள். தொழிலாளிகள் எஜமானின் பாராட்டுக்காக இயங்குகிறார்கள். மனுக்குலம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக இயங்குகிறது, எதிர்பார்க்கிறது. தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும், குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு இயங்கி இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைத்த மாதிரி தான் ஆசீர்வாதம். பாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற தீர்மானம். யாக்கோப்பு கர்த்தருடைய முகத்தை தேடினார். அவரை உறுதியா பிடித்து கொண்டார். கதறினான், நீர் ஆசீர்வதித்தாலொழிய உம்மை விடுவர் என்று போராடினார். பாருங்கள், யாக்கோப்பை பாருங்கள், முகத்தை தேடினார் 1, உறுதியா பிடித்து கொண்டான் 2, கதறினான், நீர் என்னை ஆசீர்வாதத்தொழிய உம்மை விடுவர் என்று போராடினான். இப்படி அவன் தேவனுடைய முகத்தை பார்த்து போராடும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். குழந்தை போரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தேவாலயத்துக்கு சென்று கர்த்தருடைய முகத்தை ஜெபத்தில் பெற்றுக்கொண்டால் அண்ணாள் என்ன செய்தார்? ஓடி போனான் ஆலயத்தில். உள்ளத்தில் எல்லாம் ஆலயத்தில் ஊற்றி விட்டான். ஊற்றி விட்டு மிக சந்தோஷம் வரும்பொழுது சந்தோஷமா வந்தார். ஒரு சன்னிதானத்திலே அல்லது சபையிலே உள்ளத்தை ஊற்றும் பொழுது உண்மையா ஊத்துவமாய் கண்ணீரோடு முழு உள்ளத்தையும் நீங்கள் உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன வேதைகள் இருக்கோ, என்னென்ன வியாதிகள் இருக்கோ, தேவனுடைய சன்னிதானத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவருடைய முகத்தை தேடி நீங்கள் கத்தரும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் யார்? ஒரு கேள்வி. உன்னை தெரிந்து கொண்டவர் யார்? உன்னை விசேஷித்த இருக்கிறவர் யார்? உன் தேவனாய கர்த்தர். நீ மனிதன் முகத்தை தேடி உலக ஒத்தாசைக்கு அலைந்து போதும், கர்த்தருக்கு நேராக முகத்தை திருப்பி அநேகர் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம், வேலை என்று, தன் வீடு, தன் பிள்ளைகள், அந்த படிப்பு படிக்க, இந்த படிப்பு படிக்க வேணும் என்று உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய தேவனுடைய முகத்தை பார்க்க சத்துரு விட மாட்டான்.
சத்துரு ட்ரிக்கி காய். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற சத்துரு விட வேணாம், திருப்பி விட்டுருவான். ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் வெறுமையும் சோர்வும் வேதனையும் தாண்டவம் ஆடியது. களைத்து போன அவர் ஊருக்கு வெளியே தனியே ஒரு மரத்தின் அடியில் போய் படுத்து கொண்டாராம். அங்கே மேலே பார்த்தபோது அழகிய மாம்பழங்கள் மரத்தில் இனிமையாக தொங்கி காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. கர்த்தர் விசுவாசிடம் கேட்டார், எப்படி அந்த மாம்பழம் அழகிய நிறமாகவும் இனிமையாகவும் மனமாகவும் தித்திப்பான சுவை இருக்கிறது? அதுக்கு பதிலாக, மாமரத்திலிருந்து அவை எல்லாம் அந்த கனிக்குள் வருது என்று கர்த்தர் சொன்னார். மகனே, அந்த கனி தன் காம்பில் உள்ள ஆயிரக்கணக்கான நுண்ணுரைகளை எப்பொழுதும் மரத்துக்கு நேராக திறந்து வைத்திருக்கிறது. எனவே மரத்தின் சாறு, ருசி, நறுமணம் எல்லாம் இடைவிடாமல் அந்த பழத்துக்குள் அடங்கிக் கொண்டே இருக்கின்றார். தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் உள்ளத்தை கர்த்தருடைய முகத்துக்கு நேராய் திறந்து வையுங்கள். தேவ ஆசீர்வாதங்கள், தேவ கிருபைகள், ஆவியின் வரல் உங்கள் இறங்கட்டும். தெய்வீக சுவாபம் உங்கள் உருவாகட்டும். மகிமேல் மகிமை கர்த்தரை முகத்தை தேடுங்க. மூன்றாவது, முகத்திலிருந்து வரும் கிருபையும் சமாதானம். ஆற்றமும் இயேசு முகத்திலிருந்து வரும் கிருபையும் சமாதானம். இதற்கு வசனம் என்னாகமம் 6:25-26. என்னாகமம் 6:25-26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். கர்த்தருடைய முகத்தை தேடும்போது நமக்கு கிடைப்பது ஒன்று கிருபை, மற்றது சமாதானம். கிருபை வேணுமா, சமாதானம் வேணுமா? அப்படியானால் நீங்கள் கர்த்தருடைய முகத்தை அல்லும் பகலும் தேட வேண்டும். சினிமாவை தேடக்கூடாது, டிவியை தேடக்கூடாது, கர்த்தருடைய முகத்தை தேட வேணும். இந்த அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் தான் ஆண்டவரை சொந்த வயசாயிட்டு கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார், அவ்வளவுதான். கர்த்தருடைய முகத்தை தேடுவதும் இல்லை, ஜெபிப்பதும் இல்லை, வேதம் வாசிப்பதும் இல்லை. பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார். இவ்வளவு வேதத்துக்குரிய விஷயம். தேவ முகத்தை தேடுங்கள், கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றன. நாம் நிர்மூலமாகாதது அவருடைய கிருபை. நாம் இரட்சிக்கப்பட்டது கிருபையினால், விசுவாசத்தை கொண்டுதான். கிருபை நிறைந்த கிறிஸ்து முகத்திலிருந்தாலும் கிருபை நம்மை நோக்கி வருகிறது. பேதுரு யோவானின் முகத்தை ஆவலோடு இரண்டி பார்த்தால், பேதுரு யோவானின் முகத்தை ஆவலோடு இரண்டி பார்த்தால், அந்த பிரவிசப்பானே கிறிஸ்துவின் கிருபை அவனை தொட்டதும் அவன் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறினது. அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், ஆலயத்துக்கு சென்றான். ஒரு பிரவிசப்பானே. பேதுரு யோவான் முகத்தைத்தான் பார்த்தான். அவன் பார்த்தது பணத்தை நகையும். ஆனால் அதை அவர் சொன்னவர் முகத்தை பார்த்தான். முகத்தை பார்த்து உடனே என்ன நடந்தது? எழுந்தான், நடந்தான், குதித்தான், ஆலயத்துக்கு சென்றான். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய முகம், இயேசு முகம் எப்படிப்பட்டது என்று பார்த்தீங்களா? ஊழியக்காரன் முகத்தை பார்த்தாலே அவனுக்கு இவ்வளவு கிருபை கிடைக்கும் என்றால், கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்போது அப்பா விரிவிக்க முடியாத கிருபை, நதி போன்ற சமாதானம். நான் சொல்லி அடிக்கடி, இரவிலே படுக்கும் பொழுது ஆண்டவரை என்னோடு பேசும். ஒரு வெளிச்சத்தை கண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. உடனே வராட்டி ஒரு முறை ஜெபிக்க ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், கர்த்தருடைய வெளிச்சத்தை காண முடியும். ஆமேன், ஆமேன். ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன், அவன் சிறுவனாக இருந்தபோது மரம் வெட்டி வயிற்றை பிழைப்பு நடத்த, மரத்தை வெட்டி தான் பிழைத்தார். ஆபிரகாம் லிங்கன். ஒரு நாள் அவரது பாட்டி வேத புத்தகம் கொடுத்து, நீ தினமும் கர்த்தருடைய முகத்தை அதிகாலை வேளையில் தேட வேண்டும், கருத்தாய் வாசிக்க வேண்டும், அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தாய் சொன்னது என்ன? இந்த தாய் மகனுக்கு
வேதாமத்தை கையில கொடுத்து, நீ தினமும் கர்த்தருடைய முகத்தை அதிகாலையில் தேட வேண்டும். கர்த்தரை வாசிக்க வேணும். அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது? ஐஃபோனை கொடுத்து, இதை நீ பார், உலகத்தை உலகத்தை நோக்கி பார், எல்லாத்தையும் நீ பார், ஆசாபாசங்களை பாருன்னு பெற்றோர்கள் ஐஃபோனை கொடுக்குறார்கள் ஒழிய, வேதத்தை கொடுப்பதாக நான் கவனிப்படவில்லை. வேதம் வாங்க மறுப்பார்கள். ஐஃபோன் இவனும் வாங்கிடுவான். ஐஃபோன் நல்லதுக்கும் பாவிக்கலாம், கெட்டதுக்கும் பாவிக்கலாம். அது உங்களை பொறுத்தது. ஆபிரகாம் லிங்கன் அப்படி செய்த போது தேவ குருவை அவரை சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் விசேஷித்த ஞானம், அறிவு, புத்த கூர்மை தந்தது மட்டுமல்ல, அமெரிக்காவின் மாபெரும் ஜனாதிபதியாக உயர்த்தினார். நன்றாக கவனியுங்கள். ஒரு ஜனாதிபதியாக உயர்த்தத்துக்கு நடந்த வேதங்களை வாசித்தான் தேவனுடைய முகத்தை தேடுதான். வேதம் சொல்லுவது ஐயா. அப்ப வேதத்தை வாசித்தா எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க. பாருங்க, ஆடுகளை மேய்த்த தாவீது கர்த்தருடைய முகத்தை தேடி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று கழுகூர்ந்த போது கர்த்தர் அவரை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணவில்லையா? தேவ பிள்ளையிலே கர்த்தர் தமது கிருபையும் சமாதானத்தை உங்களுக்கு தந்தருவார். நாலாவதாக நான் முதலிலே பார்த்தோம் முகத்திலிருந்து வரும் ரட்சிப்பு. இரண்டாவது பார்த்தோம் முகத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள். மூன்றாவது முகத்திலிருந்து வரும் கிருபை. நாலாவதாக முகத்தில் இருந்து வரும் பிரகாசம். சங்கீதம் 34:5 வாசித்து பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நமது முகமெல்லாம் பிரகாசப்படும். சில ஊழியக்காரரை பார்த்தா முகத்தில் வெளிச்சம் தெரியும். அப்ப எனக்கு தெரியும் இந்த கர்த்தருடைய உள்ளே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். சில பேற்ற முகத்தில் எண்ணெய் ஊற்றிடுவேன். சந்திரனுக்கு ஒளிகளுக்கும் இயற்கை இல்லை. ஆனால் அது சூரியனை சுற்றி சுற்றி வருவதால் சூரியன் பிரகாசத்தின் ஒரு பகுதி சந்திரனில் இறங்குறது. இரவில் குளிர்ச்சியான ஒளியை பால் போல வீசி உள்ளதெல்லாம் மாறிவிக்கிறது. தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, உங்கள் உள்ளம் எப்பொழுதும் தேவ பிரசனுக்காக இயங்க வேண்டும். நீதியின் சூரியனாய கர்த்தருடைய முகத்தை தேட தாகத்தோடுங்கள். அவரது மகிமையை நோடி உங்கள் முகத்தில் நிச்சயமாக ஒளி வீசும். 2 கொரிந்தியர் 4:6 பாருங்கள். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள தன் மகிமையான அருமைய ஒளியை தோன்ற பண்ணப்பட்ட எங்கள் இருதயங்கள் பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இதான் சங்கம வானொலியும் சொல்லுது. இருளில் மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. சங்கம வானொலியும் கூட இரவு போலாக இருளிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்குது, பிரகாசிக்க செய்யுது. முகங்கள் அழகா இருக்கும்படி பவுடர்கள் ஸ்னோவை நாரினமும் தேடுகிறது. நாமோ கர்த்தரை தேடுகிறோம். என் முகத்தை தேடுங்கள் சொன்னீரே. ஆம், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், 1000-10,000 பேரிலும் சிறந்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் சாரில நாம் அனுதினம் பிரகாசமடைய அவர் முகத்தை தேட வேண்டும். கர்த்தருடைய முகத்தை தேட நேச வாதியத்தோடு சீனா மலைக்கு ஏறி போனார் மோசே. இரவு பகல் மாறி மாறி கடந்து சென்றே கொண்டு இருந்தது. 40 நாட்கள் தேவமுகத்தை தொடர்ந்து தரிசித்த அவர் கீழே இறங்கி வந்த போது அவருடைய முகம் பார்க்கக்கூடாதபடி அவ்வளவு பிரகாசமாய் காணப்பட்டது. தன் முக பிரகாசத்தை மறைக்க மோசே முக்காடி கொள்ள வேண்டும். பார்த்துங்க, ஒரு தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்கள் முகம் வெளிச்சு செய்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடல் ஒன்று இருக்க, எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன் என்ற கண்ணீரில் பாடல் உள்ளத்தில் நேசத்தை தீப்பற்ற வைக்கட்டும். கிறிஸ்துவின் முகத்தை நீங்கள் தேடுவீர்களானால் நீங்கள் ஒருபோதும் பக்கப்பட்டு போவீர்கள். கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரி,
நீ இந்த உலகத்திலே வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இயேசுவின் முகத்தை நீ பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீ பார்க்க, தேவனுடைய வார்த்தை வாசிக்க வாசிக்க முகத்தை பிரகாசம் இருக்கும். பவுடர்கள் மேக்கப் போட தேவையில்லை. மூணில் போய் காசை கொடுத்து பொலிஷ் பண்ண தேவையில்லை. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க 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 உங்கள் அழகெல்லாம் ஜொலிக்கும். செய்து பாருங்கள். இரவெல்லாம் மலையிலேறி பிதாவை தேடின இயேசு முகம் சூரியனை போல பிரகாசித்தது. தன்னை கல்லறிய வந்த மக்கள் மத்தியிலும் தேவமுகத்தை தேடின ஸ்தேவான் முகம் தேவதன் முகம் போல் இருந்தது. அக்னி ஜுவாலில் சத்ராக் மேஷாக் அப்னோகோ பிரகாசமாக நடத்தின இரகசியம் என்ன? கர்த்தரின் முகத்தை தேடியதால் அவர் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவபுரியிலே எழும்பி பிரகாசிக்க வேண்டும். 5வது, முகத்திலிருந்து வரும் ஜெப ஆவி. மத்தேயு 26:39 என்ன சொல்லுது? மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகப்புறம் விழுந்து ஜெபம் பண்ணார். அவருடைய முகத்தை தேடி அவரது முகத்தை உற்று நிற்கும் போது அவரது முகம் ஜெப ஆவியால் நிறந்திருக்கிறதை காரணமாம். அவரது கண்கள் இரவும் பகலும் பிதாவின் முகத்தை தேடும் கண்கள். எருசலேமுக்காக பரிதபித்து அழுத கண்கள். மரித்த லாசருக்காக சித்து கொண்டிருக்கும் மனுக்குலத்தின் கண்ணீர் சிந்தும் கண்கள். கெத்செமனே என்றால் என்ன தெரியுமா? எண்ணெய் செக்கு என்ற அர்த்தம். இயேசு ஜெபத்தில் தன்னை பிழிந்து ஊற்றும் இடம் அது. கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் கிறிஸ்துவோடு தன் குரலை இணைத்து அன்று பேசி ஜெபித்திருந்தால் மறுநாள் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் போது கிறிஸ்துவின் முகத்தை தியானித்து செய்யுங்கள். கிறிஸ்துவிலே பெருமூச்சுக்கள் கால்கள் விளட்டும். வேர்வேன் இரத்த துளியாக உங்கள் கண்கள் காணட்டும். கல்வாரி நேசத்தால் உள்ளம் பொங்கட்டும். உங்கள் அருகிலே உங்களோடு சேர்ந்து கிறிஸ்துவ ஜெபிக்கிற உணர்வோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெபிகளாக மாறுவீர்கள். என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். கர்த்தர் சகரியா 12:10 படி கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றி இருக்கிறார். ரோமர் 8:26 படி உங்கள் பலவீன நேரங்களுக்கு உதவி செய்யும்படி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சு முழுபடுத்துகிறார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமிச்சோடு வேணும் சார், எங்களுக்கு உதவி செய்வர் ஆவியானவர். நீங்கள் வேதத்தை வாசிகள் ஒரு வசனம் விளங்கவில்லை என்றால் ஆவியானவர் கேளுங்க, அவர் விளக்கத்தை கொடுப்பார். கிறிஸ்துவின் முகத்தில் பொங்கும் ஜெப ஆவி உள்ளத்தில் நேச அக்கினை பற்ற வைக்கட்டும். மன்றாட்ட தீய அனல் மூட்டு எழுப்பட்டும். அவரை முகத்தே தேடுகிறீர்களாக கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, இந்த வார்த்தையை மறுபடியும் கேட்கிற பிள்ளை தேசு முகத்தை தேடுங்கள். அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தன்னுடைய வார்த்தையை தேடுங்கள். தன்னுடைய வார்த்தையை ஒன்றான தன்னுடைய முகத்தை தேடுங்கள். வார்த்தையை வாசிங்கள், வார்த்தையை தியானிங்கள். உங்கள் முகத்தில் ஒளி விளங்கும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நித்திய சிதயத்திலே ஒரு வார்த்தையை கிருபை செய்து அந்த கிருபைக்கான் இந்த வார்த்தை எந்த நாட்டிலே, இந்த வீட்டிலே, இந்த உள்ளத்திலே, இந்த வானத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்காள் சுவாமி. அவரை ஆசீர்வாதத்தை வளர்த்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.